அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, அந்த கூப்பிட்றேன். என்னடி காலையிலே வந்திருக்கியா? உங்கள் அம்மா பார்க்க வந்திருக்கியா? நீனு ஒரு நாளைக்கு உங்கள் அம்மா பார்க்க எத்தனை தடவை தான் வருவேன்னு தெரில. பேசாமல் உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு போல இங்கேயே வந்து இருந்துடலாம் போல். இல்லைங்கம்மா, அம்மா காலைல காலேஜ் போக காசு தரேங்க, நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். அதே அம்மாட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் அம்மா மறந்துட்டுலாம் வந்திருக்க மாட்டா, வேணுக்கு முன்னே தான் வந்திருப்பா. வந்து என்கிட்ட வாங்கி கொடுக்கலான்னு, சம்பளத்தில் கழிச்சு விடலான்னு பார்த்தா அப்புறம் கழிச்சுக்கங்கம்மான்னு சொல்லி இப்படி வாங்கிட்டு இது பண்ணுவா. இதே பழப்பா போச்சு உங்கள் அம்மாவுக்கு. இல்லைங்கம்மா, அம்மா காசு பர்ஸில் வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. நான் தான் அவசரத்தில் எடுக்காமல் இருந்துட்டேன். அம்மா தரேன்னு சொன்னா சும்மா அம்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. அவங்களுக்கு என்ன சம்பளத்தானே வேலை வைக்கிறா, சும்மா ஓசியாவை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா சொன்னால் அப்படியே கோவம் முன்னாடியில் வருது. பொம்பளை பிள்ளைன்னா கொஞ்சம் அடக்க உடக்கமாக பேசு, இந்த கோவம்லாம் வச்சுக்காது சரியா? போய் உங்கள் அம்மாவில் பாரு, போ. இதே வேலையாக தான் திருவியை போல். போய் இன்னும் பையன் எந்திரிக்கல, அவனுக்கு டீ போட்டு கொடுக்க சொல்லு. சும்மா பேசிக்கிட்டே நிற்காம எல்லாத்துக்கும் எதிர்த்து வாய் பேசுறது. உங்கள் அம்மா ஒரு வார்த்தை திறந்து வாய் திறந்து பேச மாட்டா. இந்த பிள்ளை என்ன பேச்சு பேசுது பாருவே. என்னடி காலேஜ் போகாமல் இங்கே வந்திருக்க, என்னாச்சு? காசு எடுக்க மறந்துட்டியாக்கும்? ஆமாம்மா, அதை எப்படி பண்ணி கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? ஓலச்சுன்னு எனக்கு தெரியாதா? டெய்லி எதையாச்சும் மறக்க வேண்டியது, அப்புறம் இங்கே வர வேண்டியது, அந்த அம்மாட்ட 2 கலட்டு வாங்க வேண்டியது, இதானே உனக்கு எப்போ பார்த்தாலும் பொழப்பா போச்சு. போ, அந்த பர்ஸில் கிடக்கிறதுக்கு. இந்த வீட்டில் எப்படி தான் நீ வேலை பார்க்குற? எனக்கிட்டே இப்படி சிறுன்னு பேசுகிறாங்க. என்ன வாரது ஒரு குத்தமாக டெய்லி இத்தனை வாட்டி வார இந்த காசு வாங்குறதுக்கே உங்கள் அம்மா சும்மா சொல்லியிருப்பா. அப்படி இப்படிலாம் சொல்கிறா. நீ என்னென்னே வேலை பார்க்குறதே தெரியல. இந்த வீட்டை விட்டு நில்லுமானா நீ கேட்கவே மாட்டேங்கிற. அதுக்கு என்னடி பண்ண முடியும்? வீட்டு வேலை பார்க்குறவ கோவப்பட்டோம்னா அப்படிதாண்டி நம்ம பொழைக்கவே முடியாதுடி. 4 பேரை அண்டி வச்சுக்கிட்டா தாண்டி நம்ம பொழைக்க முடியும். உங்கள் அப்பனும் குடிச்சு செத்து போயிட்டேன். உன்னை காப்பாற்றுறது எப்படி? இப்படித்தான் அவங்க ஏதாச்சும் பேசினா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுக்கணும். நம்மளை பேசலன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே போயிடணும். நம்ம முளைச்சிக்கிட்டு நம்ம ரோசத்தை காட்டணும்னு வச்சுக்க, நம்ம 3 வேளை சோறு திங்க முடியாது, உன்னை படிக்க வைக்க முடியாது. இந்த அளவுக்கு படிக்க வச்சிருக்க நீ எப்படி? நான் ஏதாச்சும் சொன்னால் இப்படியே சொல்லி மலுப்புமா. எனக்கு என்னமோ பிடிக்கவே இல்லைன்ட்டு. அப்புறம் உங்கள் பையனை வேகமாக எழுப்பி விடுவியான். உங்கள் பையன் என்ன சின்ன பப்பாவா, எதிரியை விட மாட்டாரோ? ஏண்டி வீட்டு வேலைக்கு வந்து அதெல்லாம் சகச்சந்தாண்டி. நீ என்ன புதுசாக பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு அடுப்படில் கொஞ்சம் வேலை இருக்குது. டீயை கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறியாடி அந்த பையலுக்கு? போமாங்கிட்டு நானும் கொடுத்துட்டு வர மாட்டேன். எனக்கு கண்டாலே பிடிக்காது. நீ போய் கொடுத்துட்டு வா. கௌதம் நல்ல பையன்டி. அவன் கொண்டு உனக்கு தெரியாதா? எல்லார்ட்டையும் நல்லா அன்பாக பேசுவேன்ட்டே நல்லா பேசுவேன் தெரியுமா? அவங்க அம்மா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சிடுன்னு பேசும், கோபக்காரமாக பேசும். உன் பையன் தங்கமான பையன், கொண்டு கொடுத்துட்டு வாப்போ. நான் எப்படிம்மா? நான் கொண்டு கொடுக்கலம்மா. நான் வந்ததுக்காண்டி என்னை வேலை சொல்லுவேன். வீட்டில் தான் ஏதாச்சும் வேலை சொல்கிறேன், இங்கே வந்தாலும் எனக்கு ஏதாச்சும் வேலை சொல்கிறேன். சரி தாயி, போ. நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், போ. அடுப்பில் வேலை இருக்கே, ஒன்று கொடுக்கலான்னு பார்த்தேன். நான் கொடுக்கலன்னா லேட்டாக கொடுத்தா திட்டுவாங்க. என்னதே நான் திட்டினா வாங்கினா உனக்கு என்ன? சரி அத்தா, நீ உடனே புலம்பல ஆரம்பிக்காத அத்தா. நான் ஒன்று இந்த சென்டிமெண்ட்டை போட்டு தைக்கிடுவேன். கொண்டு கொடுத்துட்டு வரேன். நான் என்ன பண்ணுறது? என் செல்ல மகடி, நான் சொல்கிறத கேட்காம இருப்பாள. என்ன சொன்னாலும் நான் சொல்கிறத கேட்டுருவா. அப்படியே நீ எல்லா விஷயத்துக்கும் சென்டிமெண்ட் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் நான் கேட்கவே மாட்டேன், பார்த்துக்கிட்டே இருவேன். கௌதம் அப்பாடா, என்னடா இன்னும் ஆளே காணுமே அப்படின்னு பார்த்துட்டேன். இன்னைக்கு நீனே காஃபி கொண்டு வந்துட்டியா? இல்லை, அம்மா கிச்சனில் ஏதோ வேலையாக இருக்காங்களாம், அடுப்பில் ஏதோ இருக்கா, அதனால் என்னை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் ஒன்றும் உங்களுக்காக இஷ்டப்பட்டுலாம் ஒன்று எடுத்துகிட்டு வரல. நீ நடிக்காதடி. நீங்கள் வாரது என்னை பார்க்கதான் வாராயின்னு தெரியும். ஆனால் இல்லாத மாதிரியே அப்படியே மலுப்புவை பற்றியா டெய்லியே ஏதாச்சும் ஒன்று மறப்ப, ஏதாச்சும் ஒன்று மறக்கிற மாதிரியே அப்படியே என்னை பார்க்கறதுக்கு தானே வர்றேன். ஆமாம், ஒரு பெரிய உங்களை பார்க்குறக்குன்னே வராங்க. நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் யார், அண்ணனா, தம்பியா, இல்லை ஃப்ரெண்டா? இல்லை, என் லவ்வர் அவங்கள பார்க்குறக்கு. அதுக்கும் மேலே உன்னோட புருஷனாக போகிறவன் என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியுமா சொல்லு? அதே ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு வந்துடுற. டெய்லி எப்படி வராமல் இருக்கேன் ஒரு நாளாச்சும்? இத்தனைக்கும் நான் உன்னோட பக்கத்து காலேஜ் தான், உன்னை டெய்லி பார்க்குறேன். அப்போதைக்கு மட்டும் அப்படியே குஞ்சுக்கிட்டே போயிடுறேன். இங்கே வந்து என்னை சைட் அடிக்கிறக்காண்டியே வர்ற பற்றியா? இல்லைங்க, நெசமாவே ஏதாச்சும் தான் மறந்துடுறேன். அதனால தான் வந்தேன். உங்களை பார்க்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்படிலாம் சொல்லிடுங்க. இனிமேல் நான் வரவே மாட்டேன். ஐயோ செல்லக்குட்டி, இந்த டைலாக் நீ நிறைய தடவை சொல்லிட்டு நான் வரமாட்டேன். ஆனாலும் வந்துடு இல்லை, வந்து என்னை ஒரு தடவையாச்சும் பார்த்துடு இல்லை. பார்க்காம உன்னால் இருக்க முடியுதா? இதுக்கு பேர் தான் லவ். இதை சொன்னால் நீ எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறேன். என்னமோ இல்லைங்கிற. சும்மா நீங்களா போட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு கிடைக்காதீங்க சரியா? லவ்வும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. லவ் ஆம்பளை லவ். உங்கள் வீட்டுக்கு வந்தாலே உங்கள் அம்மா எதுக்கு வந்தாங்கிற மாதிரி மேலே எங்கேயும் பார்க்குறாங்க. என்னமோ என்னையும் பார்க்க வர என்னை லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. உனக்கு என்னடி எங்கள் அம்மா தான் பிரச்சனையா? அதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. எங்கள் அம்மாலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நான் கெஞ்சி கூத்தன்னு வச்சுக்கவே ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஐயா, நான் அப்படி சொல்லவில்லை. டீயை பிடிங்க, நான் போகிறேன். டீ நல்லா வாசமாக தெரியுது. ஏலக்காய் இஞ்சிலாம் போட்டு சூப்பராக போட்டிருக்க போல எனக்காண்டி. நான் ஒன்றும் போடலை, எங்கள் அம்மா தான் போட்டாங்க. உங்களுக்காக ஆசையை போட்டு கொண்டு வரலாக்கும். இந்த இருக்கு, நீங்கள் குடிச்சா குடிங்க, இல்லைன்னா போங்க. சும்மா ஏதாச்சும் உங்களுக்கே கற்பனை பண்ணிக்கிட்டு உங்களை பார்க்க வரா போவீங்களாங்கிட்டு. எத்தனை நாள் நடிக்கிறேன்னு பார்ப்போம். அப்புறம் செல்லக்குட்டி, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்கு. இந்த மாதிரிலாம் சட்டை போட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்துடாத. தனியாக இருக்கும்போது சரியா? என் மூடு வேறு மாதிரி ஆயிடும். எங்கள் அம்மா நல்ல பையன் சொன்னால் பொறுக்கியாக இருப்பேன் பிள்ளையே.
காலேஜில் எத்தனை பொண்ணுங்க படிக்கிறா அவங்க மேலாம் அந்த மாதிரி ஃபீல் வந்ததே இல்லை. இந்த பொண்ணு மேலே மட்டும் தான் வருது. இதான் காதலோ, இவதான் நமக்காக பிறந்தவளோ. இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். எத்தனை நாள் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறான்னு பார்க்குறேன். எப்படியும் ஒரு நாள் மாட்டுவே இல்லை, அப்போ வச்சுக்கிறேன். உனக்கு பக்கத்து காலேஜில் தான் கிடைக்கிறா, இருந்தாலும் வெளியிலே வர மாட்டேங்கிறாலே, பார்க்கவே முடியலை. இங்கே வந்தாலாச்சும் பார்த்து 2 வாரத்தை பேசலாம் பார்த்தா குடுன்னு ஓடி போயிடா.